அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 3/8/2026 நெல்லை. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்வி, பாட்டி நடிகை மனோரமாவை இப்படி அழைப்பார்கள். பாட்டி இல்லைன்னா மனோரமா வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆச்சின்னு சொல்லுவாங்க. ஆச்சின்னா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடிக்காரங்க ஸ்லாங்கில் பாட்டி வந்து ஆச்சின்னு சொல்லுவாங்க. வயசில் மூத்த லேடிஸை வந்து ஆச்சின்னு சொல்லுவாங்க, மரியாதையாக சொல்லக்கூடிய சொல். ஒன்று மேலேருந்து கீழே. ஹிண்டுக். கமல், மனிஷா கொய்ராலா, ரவீனா தாண்டவன் நடித்த படம். ஆள வந்தான். பதில் என்ன? ஆள வந்தான். ஐ திங்க் 2001 வந்த மூவி. 4 இடமிருந்து வலம் என்ன? வேலை ஆன்ஸுக்கு. தீக்குச்சின்னா நெருப்பு குச்சி, இல்லைன்னா வத்தி குச்சின்னு சொல்லலாம். வேலை ஆன்ஸுக்குனால வத்தி குச்சி. ஓகே. சரிங்களா? வத்தி குச்சின்னு சொல்லலாம். அப்போ 5 மேலேருந்து கீழே வந்து தீங்க எழுத்து ஹிண்ட்டு கிடைக்குதுங்க. கல்யாணம், மேரேஜை வந்து என்னென்னு சொல்லலாம்? மனம், இல்லைன்னா திருமணம்னு சொல்லலாம். மனங்கள் இணையும் விழா. 3 சொல்லினர். ஓகே. அப்போ 7 வலமிருந்த இடம் என்ன? 2ஆம் இடத்து மேக்கு, கடைசியாக தாக்கு. ஊ சொல்றியா மம்மா, ஊ சொல்றியா. இது பாடல் நடிகை யாருன்னா சமந்தா. ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? கடற்கரையோரம் உள்ள முருகன் கோயிலில் கடற்கரையோரம் அறுபடை வீட்டில் இருக்குன்னா ஒரே கோயில் திருச்செந்தூர் தான். சிவபத்மநாபம் செய்த இடம் திருச்செந்தூர். தேவர்களை காத்த இடம். ஓகேங்களா? அப்போ 2 இடமிருந்து வலம் என்ன? நித்தம், நாள். நித்தம் சூழ்நிலம் படிச்சுக்கிங்களா? தினம். ஸோ பதில் என்ன? தினம், டெய்லி. நித்தம்னா டெய்லி, அதை தான் நாள்னு சொல்கிறாங்க. சரிங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? விஓசி மாவட்டம் தற்போது. விஓசி மாவட்டம் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களை வந்து கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லுவோம். அவர்கள் நினைவாக அந்த மாவட்டத்தை வந்து 97 தூத்துக்குடின்னு மாற்றியாச்சு. தூத்துக்குடி மாவட்டம், டூட்டிக்குடின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ 11 கீழேருந்து மேலே என்ன? 2ஆம் எழுத்து ஒரு படம். மூலிகை செடி படக்கூடியது அப்படின்னா தூதுவளை. ஓகே. 9 கீழேருந்து மேலே. மறைந்த வயலின் வித்வான் டேஷ் வைத்தியநாதன். அவர் ஊர் ஞாபகமாகவே ஊர் நேம் சேர்த்தே இருக்கும். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களை தான் சொல்கிறாங்க. பதில் என்ன? குடி வைத்தியநாதன். ஓகேங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? கிருஷ்ணரின் மனைவியரில் ஒருவர். கிருஷ்ணருக்கு 2 மனைவிங்க. ஒருத்தங்க வந்து பாமா, இன்னொருத்தங்க ருக்மிணி அம்மையார். பதில் என்ன? ருக்மிணி. 3 சொல்லி நீ வரும். ஓகேங்க. அப்போ 3 வலமிருந்த இடம் என்னன்னு பார்த்துலாமா? இலங்கை மத்திய மாகாண நகரம். இலங்கையில் மத்திய மாகாணமாக இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டியில் வந்து புத்தருடைய புனிதப்பல் கோயிலுக்கு 3 சொல்லி இன்னும். ஓகேங்களா? பேப்பரில் டாட் விழுந்துருச்சு, அதனால் புத்தரோட பல்லு இருக்கக்கூடிய கோயில் ப்ளஸ் அங்கே கதிகாமம்னு சொல்லி முருகர் கோயில் இருக்குது. கண்டி முருகர் கோயில். ஓகே. 2 மேலேருந்து கீழே.
3 மேலேருந்து கீழே என்ன? மதிப்பு, மரியாதை, கௌரவம், எல்லாத்தையும் காத்தல். மதிப்பு மரியாதையெல்லாம் காக்கக்கூடிய வார்த்தைக்கு என்னன்னு சொல்லலாம்னா கண்ணியம். 3 சுழி இன்னு தான், 3 சுழி நீ. ஓகேங்களா? ஸோ கண்ணியம் சொல்லலாம். சரிங்க. அடுத்த ஹிண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மேலேருந்து கீழே. இயக்குனர் நடிகர் சிம்புவின் தந்தை டிஆர். நான் சொல்லலை, நீயும் அதை சொல்லலை அப்படின்னு தான் பேசுவதில்ல. டி ராஜேந்தர். டி ராஜேந்தர் பழைய ஆக்டர். ஓகே. 14 வலமிருந்து இடம் என்ன? டேஷ் குமார் புதின எழுத்தாளர். எந்த குமார் புதின எழுத்தாளர் அப்படின்னு கேட்காங்க. க்ரைம் ஸ்டோரிஸ், நாவல்கள்லாம் எழுதக்கூடியது ராஜேஷ்குமார். ராஜேஷ்குமார் வந்து நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரி, க்ரைம் ஸ்டோரி எல்லாம் எழுதக்கூடியதில்ல. நான் கூட லாஸ்ட் செகண்ட் ஒரு ஸ்டோரி கூட இப்போ பார்த்தேன். ஓகே, அது அவரோட நாவல் தான். 18 வலமிருந்து இடம் என்ன? விடுதலை, ஃப்ரீடம். வேற சொல்ல தமிழில் சொல்லுங்க. சுதந்திரம். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு சொன்னார் பாரதியார். 16 மேலேருந்து கீழே என்ன? நண்பகல். நண்பகல்னால் உச்சி வெயில் அடிக்கக்கூடிய டைம், மதியம்னு சொல்லலாம், ஆஃப்டர்நூன். ஓகே. 20 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? பயிருக்கு இடும் போசாக்கு சத்து. பயிருக்கு வந்து போசாக்கு சத்துக்கு என்ன கொடுப்போம்னா உரம் இடுவோம். அப்போ 20 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? பலமாக பச்சி பிடிப்பதை டேஷ் பிடின்னு சொல்லுவாங்களாம். பலமாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு விடவே செய்யாதுங்க. அது என்னென்னா உடும்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மதில் சுவர் ஏறதுக்கெல்லாம் அந்த உடும்பை தான் தூக்கி போட்டுட்டு உடும்பு மேலே கை கட்டி பிடிச்சி ஏறுவாங்க. ஸோ உடும்பு. ஓகே. 15 வலமிருந்து இடம் என்ன? பெண் மணமாகி வாழப்போகும் வீடு. பெண் வந்து கல்யாணமாகி வாழப்போகக்கூடிய வீடை வந்து என்னென்ன வீடுன்னு சொல்லுவாங்கன்னா புகுந்த வீடுன்னு சொல்லலாம். பூவுக்கு நல்ல புகுந்த வீடு. ஓகேங்க, இது சரியான்னு பார்ப்போம். 13 மேலேருந்து கீழே என்ன? விசித்திரமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குங்க, எனக்கு புரியலை, விந்தையாக இருக்கு. விசித்திரமான, ஆச்சரியமான அப்படின்னா விந்தையானன்னு தான் சொல்லணும். ஓகேங்க. அப்போ 19 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? மாலை முழுவதும் டேஷ் பாரதி சொன்னது. ஓடி விளையாடு பாப்பால பாரதியா சொன்னார். காலை எழுந்தவுடன் படிப்பு, நல்ல கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் என்னன்னு சொன்னார்? விளையாட்டு. ஈவினிங் ஆச்சுன்னா விளையாடுங்க, காலையில் எழுந்தோன்னா படிங்க, அதுக்கப்புறம் நல்லா பாட்டு கேளுங்க, ஃப்ரீயாகுங்க அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க சொல்லி கொடுத்தது. ஓகே. அடுத்த ஹிண்ட்டு 12 மேலேருந்து கீழே. தலையில் தோன்றும் டேண்ட்ரஃப். தலையில் தோன்றக்கூடிய டேண்ட்ரஃபை தமிழில் சொன்னீங்கன்னா பொடுகு, உடுகு தொல்லை. ஓகே. ஸோ இதில் 2 ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 17 வலமிருந்து இடம் என்ன? மழை, வெயிலுக்கு பிடிப்பது. மழை வந்து வெயில் வந்துன்னா என்ன பிடிப்பாங்க? குடை பிடிப்பாங்க. 12 வலமிருந்து இடம் என்ன? கழுதை சுமப்பது. கழுதை பாரம் சுமக்கும். அந்த பாரத்தை வந்து என்னன்னு சொல்லலாம்னா பொதி மூட்டை சுமக்குது. ஓகே. ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். வார்த்தை விளையாட்டு, பாகை, உளி, உடல், கடல். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் நிறைய வேர்ட்ஸை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்க. 15 வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்கிற வித்தியாசங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் எனக்கு வித்தியாசங்கள் இந்த வாசலில் கட்டின தோரணம் சொல்லலாம், இந்த கேலண்டர் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டுபிடிங்கிற வித்தியாசங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.